lovelies எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா facial hair தான் எப்படி ரிமூவ் பண்றது அப்படினு பார்க்க போறோம். facial hair னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல தேவையில்லாத இடத்துல முடி வளர்ந்துருக்கும், சைடில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்க்கு மேலே அந்த மாதிரியான ஏரியாஸில் அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. பார்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீச்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, வேக்சிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாகும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ways இருக்குது. நீங்கள் ஷேவ் பண்ணலாம், வந்து உங்களுக்கு வலி அவ்வளோவா இருக்காது, இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். செகண்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். அந்த ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து நான் ஷேவிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் சடனாக வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா தான் அதை யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம்லலாம் நான் இந்த ஃபேஸ் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் வந்து எனக்கு ஹேர் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகாமல் இருக்கும். ஆனால் ஃபேஸ் மாஸ்க் வந்து ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேணும்னா நீங்கள் ஷேவிங் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, நேச்சுரலான வழியில் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இயற்கையாக 100% நேச்சுரல். இது உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஈஸியாக வந்து நீங்கள் உங்களோட ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிடலாம் பெர்மனெண்ட்டாக. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த குப்பை மேனி பவுடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ குப்பை மேனி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து குப்பையில் புல்லில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக அதை பறிச்சு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பவுடர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த பிராண்ட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees தான். மேனி வந்து எல்லா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் கிடையாது, ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது ஆஸ்துமா, மலச்சிக்கல் அதுக்கெல்லாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பவுடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். மஞ்சள் வந்து கிருமி நாசினி. அது மட்டும் கிடையாது, மஞ்சளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னா நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடி அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்க நார்மல் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மஞ்சள் வந்து யூஸ் பண்ணது வந்து அப்படியே எல்லோவா தெரியும். அதுக்காக தான் இது ரெண்டு தான் நம்ம மெயினா வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபேஸ்க்கு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து குப்பைமேனி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவல் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம லிக்விட் கன்சிஸ்டன்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற ரோஸ் வாட்டர் தான். ஸோ இது வந்து நீங்க ஒரு கொஞ்சம் டிராப்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு வந்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வேணா நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப ஹேர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியா வந்து ரொம்ப எரியும். ஸோ அதை வந்து கூல் டவுன் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறோம், வேற எதுக்கும் இல்லை. நீங்க வேணா டோனர் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நல்லா அதை ட்ரை ஆக்க விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு நீங்க அப்படியே வாஷ் பண்ணக்கூடாது. தண்ணி தொட்டு தொட்டு இப்படி நல்லா வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணணும். நல்லா இப்படி வந்து தேய்ச்சி தான் நீங்க வந்து வாஷ் பண்ணணும். ஒரேடியா வாஷ் பண்ணக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு நீங்க இப்படி ஸ்க்ரப் பண்ணி பண்ணணும். எந்த டைரக்ஷனும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல நீங்க பண்ணணும். சப்போஸ் இப்படி உங்களுக்கு க்ரோத் ஆகுதுன்னா இப்படியே நீங்க பண்ணுங்க. இப்படி நீங்க ரெகுலரா பண்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் வந்து சீக்கிரமே ரிமூவ் ஆயிடும். அண்ட் இதுக்கு பிறகு வளர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வளரும். மூணாவது விஷயம், இதுக்கு பிறகு வளருது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா வளராது, ரொம்ப மெல்லிசா தின்னா வளரும். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆப்வியஸா தெரியாது உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்குன்னு. இந்த 3 பெனிஃபிட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். அண்ட் நான் வந்து ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணது ரொம்ப மாசமா நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் கொடுங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறது வரைக்கும் பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை.